மீனாவும் முத்துவும் மனோஜ் மேல சந்தேகப்படுறாங்க. எனக்கு என்னமோ உங்க அண்ணன் தான் ரோகிணியோட குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுதுங்க. அவர் முழிச்ச மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மேல சந்தேகப்பட்டு கடைக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல கடையில மனோஜ் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அங்க கனகா வந்து கடைக்கு வராங்க. கனகா கடைக்கு வந்த உடனே ஹாய் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்துட்டு ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு என்னை வந்து இப்படி ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்ட விட்டுட்டீங்க. என்னோடய ஒய்ஃப் வந்து இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால விவாகரத்தில் பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ கனகாவை வேற நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 10 லட்சம் ரூபாய் என் கையில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தானே சொன்னீங்க பப்பரப்பா மனோஜ்னு பேர் வச்சா நல்லா ஓஹோன்னு வந்துடுவேன்னு. பப்பரப்பான்னு பேர் வச்சு இப்போ நான் அந்த நிலமையில தான் உட்காந்துருக்கிறேன், ஒன்றுமே இல்லாமல். அதோட நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு கோடையும் என்கிட்ட வந்து கொட்டலை. இப்போ நான் சொல்லப்போனால் தெருவுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. என் அம்மா ஒரு ஆள் தான் என்னை அந்த வீட்டில் நம்புகிறாங்க. அவங்கக்கிட்டேயே நான் இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதனால் அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்னு ரோகிணி ப்ரூஃபோடு வந்து நிரூபிக்கங்குள்ளாட்டி ஏதாவது ஒன்று நான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக நான் வசமாக மாட்டிக்குவேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. உடனே இருங்க இருங்க இருங்க, உங்கள் கட்டத்தை பார்க்கலாம். உங்கள் கட்டத்தில் என்ன இருக்கோ அதுபடி செய்யலாம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாரு. இதை கேட்ட மனோஜுக்கு பயங்கரமான கோவம் வருது. அந்த நேரத்தில் தான் முத்துவும் மீனாவும் கடைக்கு வரதை பார்க்குறாங்க. இப்போ என்ன, இவங்க கட்டத்தை நானே சொல்லிடுவேன். இங்கே பாருங்க பப்பரப்பா மனோஜ், உங்களோட கட்டம் இப்போ சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்கிறாரு, மனோஜ் ஃப்ரெண்டு. உடனே இதை கேட்ட உடனே நீங்கள் வேற கம்மன் இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே கனகா வேற வந்திருக்கா, இந்த நேரத்தில் முத்து இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு மனோஜ் வந்து பயப்படுறாரு. உடனே முத்து மீனா உள்ளே வந்தோடனே என்னடா ஏதாச்சும் பொருள் வாங்க வந்தியா? ஆமாம், உங்ககிட்ட எங்கே பணம் இருக்குது பொருள் வாங்குற அளவுக்கு? உங்ககிட்ட டீ குடிக்க கூட பணம் இருக்கானே தெரியலையே, நீ எங்கே போய் பணம் வச்சுக்கிட்டு வந்து இதெல்லாம் வாங்க போகிற அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க. எதுக்காக இப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிறேங்க? நாங்கள் இப்போது கடைக்கு வந்திருக்கோம், நாங்கள் கஸ்டமர் தான். தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் அங்கே பேசிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் கடைக்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் வந்து கனகாவை பார்க்குறாங்க. கனகாவை பார்த்துட்டு நீ எங்கம்மா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே கனகா இருந்துக்கிட்டு நான் கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, கடைக்கா? நீ மட்டுமா தனியாக வந்த? அம்மா வரலையான்னு கேட்குறாங்க. இல்லையே, நான் அம்மா கூடலாம் வரலையே, ஆனாலும் நான் தனியாகவும் வரலையே, எனக்கு தான் என்னோட ஹஸ்பண்டு கூட வந்திருக்காருல்ல அப்படின்னு கனகா சொன்ன உடனே, ஹஸ்பண்டு கூட வந்திருக்காங்களா? யாரு, எங்கே இருக்கிறார் அவரு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே கனகா அப்படியே கை நீட்டி இதோ அங்கே இருக்கிறாரு பாருங்க, அவர் தான் என்னோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு இது 2 பேத்தில் யாரை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, யாரை சொல்கிறனே அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக போயிட்டு மனோஜோட கையை பிடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்லு, நீ தானே எனக்கு ஹஸ்பண்டு அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே திருன்னு முழிச்சுக்கிட்டு இல்லை இன்னைக்கு அது வந்து நான் தான் உன் ஹஸ்பண்டு அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாரு. ஓ, மாற்றிக்கிட்டீங்களா? இப்போ இவர் தான் எனக்கு ஹஸ்பண்டா? அம்மா அன்னைக்கு சொன்னாங்க இனிமே இவர் தான் உன் ஹஸ்பண்டுன்னு, இப்போ இவர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏமா நீ வேற, நடக்கிற பிரச்சனை தெரியாமல் இன்னைக்கு ஃபுல்லாக இவர் தாம்மா உனக்கு ஹஸ்பண்டு அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா முத்துவுக்கும் மீனாவுக்கும் டவுட் வருது. என்னடா அந்த பொண்ணு ஒன்றை சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே, டேய் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் சரியில்லை, திரும்ப அந்த பொண்ணு சொல்லுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பொருள் வாங்க வந்தீங்களா இல்லை வேற எதுக்காச்சும் வந்தீங்களா? சும்மா தேவையில்லாமல் என்னோட பிஸ்னஸை கெடுத்துக்கிட்டு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இல்லைடா, நான் வந்ததே வேற விஷயம், ஆனால் இங்கே ஒரு விஷயம் எனக்கு. சரி அதை விடு. இப்போது நிஜமாலுமே நீ பார்லரம்மா குழந்தைக்கு அப்பா இல்லையா? பார்லரம்மா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னில்ல, அதுக்காக தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது கேட்டிருந்தா நீ வந்து தயக்கப்படுவ, அதனால தான் தனியாக பேசிட்டு போகலான்னு வந்தேன். பார்லரம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்
நம்மளுக்குன்னு லைஃப் பார்ட்னர் வேணும், குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படிங்கிற காரணம் நிறைய இருக்குது. அதுக்காக தான் போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிச்சு. ஆனால் அந்த பார்லரம்மா அவ்வளோ ஒன்றும் கேவலமான ஆள்லாம் கிடையாது. ஒன்றை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்குற பார்லரம்மாவை இருந்திருந்தா உன் பின்னாடி எதுக்காக சுற்றணும்? நீ தான் வேணும்னு எதுக்காக இப்படி தொங்கிட்டு இருக்கணும்? நேரம் அந்த குழந்தையோட அப்பா யாரோ அவங்கக்கிட்டேயே பார்லரம்மா போயிருக்கும் இல்லையா? தேவையில்லாமல் நீ பார்லரம்மா மேலே பழிய போடாத. எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையோட உண்மையை ஒத்துக்க. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சேன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் நிற்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே பார்லரம்மா என் குழந்தைக்கு இவர் தான் அப்பா அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் போதும், அந்த குழந்தைக்கு அப்பா நீயான்னு தெரிய வந்துடும். அப்புறம் அம்மாவேவும் உன்னை செருப்பால் அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இப்போ நீ சொல்லிட்டேன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்படிலாம் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. நீங்கள் முதல்ல அந்த கடையை விட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சரி வா மீனா போகலான்னு சொல்லிட்டு முத்து கூட்டிட்டு கிளம்புறாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் மீனா சொல்றாங்க, ஏங்க இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா நீங்க? என்னதான் அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னா கூட தாலி கட்டினவனை அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அடையாளம் காட்டியிருப்பாங்கல்ல, இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு. அது எப்படிங்க மறக்கும்? அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க மனோஜ் தான் ஹஸ்பண்டுன்னு. அதனால தான் அந்த பொண்ணு மனோஜ்கிட்ட போச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதான் மனோஜோட ஃப்ரெண்டு எல்லாருமா சேர்ந்து திடீர்னு நாடகம் போடுறாங்க. அந்த ஜோசியக்காரரை ஹஸ்பண்டுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் சரியில்லைல்ல, அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம நேராக அவங்க வீட்டுக்கே போயிடலாமாங்க, கனகாவோட அம்மாவையே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதுவும் சரியான யோசனை தான் மீனா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, வா நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கே கனகாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. கனகாவோட அம்மா இவங்களை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. இது மாப்பிள்ளையோட தம்பி பொண்டாட்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாக பதட்டமாகி பதில் சொல்கிறாங்க. உடனேவும் முத்து கேட்குறாரு, மா நாங்கள் அன்னைக்கு கொஞ்சம் கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு சொன்ன உடனே ஆமாம் கனகா எங்கே இப்போ அப்படின்னு கேட்ட உடனே அவள் மேலே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்தே முத்து மீனாவுக்கு தெரியுது இவங்க ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். உடனே முத்து இருந்துக்கிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன கேட்குறாருன்னா, அம்மா நான் இங்கே இப்போ தான் கனகாவை வெளியில் பார்த்தோம், அதுக்கு தான் கேட்டேன், கனகா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தோன்னு சொன்னோன்னே ஓஹோ அப்படியா, அது கனகா மாதிரி வேணா பார்த்துருக்கலாம், அவள் உள்ளே தான் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிம்மான்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க, உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரல, ஃபோட்டோ எதுவும் இருக்குமான்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கம்மா, எல்லாமேவும் உங்கள் பொண்ணோட நல்லதுக்காக தான் கேட்குறோம், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணது மனோஜ் தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்போவும் அந்த அம்மா சமாளிக்கிறாங்க. அப்போ தான் மீனா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், மனோஜோட விஷயத்த நீங்கள் சொன்னாதான் சொல்லுவீங்க அப்படின்னா அதையும் நாங்கள் சொல்கிறோம், இப்போயேவும் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்ச மாதிரி ஆகிடும், வேற ஏதாவதுனா நீங்கள் தாம்மா கஷ்டப்படணும். அவரோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்த உடனே ரோகிணி மயங்கி விழுந்து கையெழுத்து போட முடியாமல் போயிடுச்சு. விவாகரத்து பத்திரத்தில் இப்போ நான் கையெழுத்து போடல, என் வயிற்றில் குழந்தை உண்டாயிருக்கு, மனோஜுக்கும் எனக்கும் இனிமே நான் பிரியறதா இல்லை, நம்ம எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை உண்டாயிருக்கு, அதனால் மனோஜை விட்டு இனிமேல் நான் பிரியறதை பற்றி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் கேட்குறேன், இப்போ கடையில் தான் உங்கள் பொண்ணை பார்த்தோம், உங்கள் பொண்ணு தான் இந்த மாதிரி மனோஜை போய் ஹஸ்பண்டுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனேவும் கனகாவோட அம்மா இருந்துக்கிட்டு ஐயோ அப்படியா, ஏன் அப்படின்னா கண்டிப்பாக என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று கேட்குறாங்க. அப்படின்னா நாங்கள் நினச்ச மாதிரி மனோஜ் தான் உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் மாப்பிள்ளையை தான் இந்த மாதிரி கனகாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம், அதனால தான் அவங்கள போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. உடனே இப்போ நீங்கள் கொடுத்த 10 லட்சம், அதாவது அந்த அம்மா கொடுத்த 10 லட்சத்தை அங்கே சொல்லிடுறாங்க.
10 லட்சம் ரூபாயை நான் தான் கொடுத்து விவாகரத்து பண்ணிட்டு வர சொன்னேன். அந்த பொண்ணுக்கு நாங்கள் டைவர்ஸ் கொடுக்கணும், டைவர்ஸ் கொடுத்துட்டா அப்புறம் தான் நான் கனகாவோட சேர்ந்து வாழ முடியும்னு மாப்பிள்ளை என்கிட்ட சொன்னதுனால தான் நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இப்போது இப்படி பிரச்சனை வந்துருச்சா, இதை மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்றைக்குமே வாயை திறக்க மாட்டாமா, தப்பு செய்கிறது தான் அவன் யாருக்கும் தெரியாமல் சகஜமாக பண்ணிடுறது தான். ஆனால் அதுக்காக வாயவே திறக்க மாட்டான். அவனை போய் நீங்கள் நம்பிட்டீங்க. இனிமேல்னாலும் கனகாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அந்த 10 லட்சத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்ல வேலை எதுவும் நடக்கலை. கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் தான் குடும்பம் நடத்தணுன்னே அவன் யோசிச்சிருந்துருக்கான். அதனால் உங்கள் லைஃப், அதாவது உங்கள் பொண்ணோட லைஃப் தப்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே உங்கள் வீட்டில் பேசணும்னு சொல்லிட்டு கனகாவோட அம்மாவை மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜயா வர சொன்ன உடனே மனோஜ் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. நீ கிளம்பி வாடான்னு சொல்கிறாங்க. இங்கே கனகாவோட அம்மாவை பார்த்துட்டு விஜயா யார் இவங்க, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு விஜயா கேட்குறாங்க. அத்தை, அதான் சொன்னேனே, உங்கள் பையன் உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, ஏன் புள்ள ஏன் பேச்சை மாரி எதுவுமே பண்ண மாட்டான், எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அத்தை, நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன், அவங்க அம்மாவே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், விவாகரத்து பண்ணிட்டு வரதா சொன்னார், மாப்பிள்ளை இன்னும் காணுமே, எதுவும் தகவல் சொல்லலையேன்னு நினச்சேன், இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கனகாவோட அம்மா திட்டிகிட்ருக்காங்க. உடனே ஸ்ருதி, அதுக்கப்புறம் ரவி, முத்து, மீனா எல்லாரும் ரோகிணி பக்கம் தான் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, மீனா அதாவது ரோகிணி செஞ்சது தப்பு அப்படின்னா மனோஜ் பண்ணது மட்டும் சரியா? அவங்களாவது குழந்தை இருக்கிறத மறைச்சு எங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு லைஃப் பார்ட்னருக்காக தான் இப்படி பண்ணாங்க. ஆனால் உங்கள் பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டு முதல் வைஃப் இருக்கும்போதேவும் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் இங்கே ரோகிணி மாசமாக இருக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணது இவங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் இங்கே மனோஜ் வந்துடுறாரு. வந்த உடனே என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மீனாவும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த கனகா இந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி சரியில்லை, அதுக்காக இந்த பொண்ணை கூட இப்படி ஏமாத்திருக்கீங்க. அதுவும் அத்தை உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறாக நொறுக்கி போட்டுட்டீங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளா? உங்களெல்லாம் சே. ரோகிணி பரவாயில்ல, ரோகிணியை போய் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, அந்த குழந்தைக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான வேலை. இதில் வேற உங்களை வேற அத்தை அந்த அளவுக்கு நம்பினாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கல. இங்கே பாருங்க மாமா, யார் என்ன சொன்னாலும் இவர் பண்ணது மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய தப்பு. இந்த விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சுதுன்னு வைங்க, அதான் உங்கள் புள்ள காலம் முழுவதும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. ஏய், எதுக்கு ஆளுக்கு இப்படி பண்ணுறீங்க? டே மனோஜ், என்னடா இதெல்லாம்? என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டேல, உன்னை நம்பினதுக்கு இப்படி நான் அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் அப்படியேவும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு